இன்னைக்கு நான் எடுக்க போகிற செஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப கிராஸ்ரூட்ல வரும். வாட் இஸ் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்? செகண்ட் வந்து இதில் வந்துட்டு அஜய் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒரு தனியாக ரோல் இருக்குது, அது என்ன பண்ணுவோம்? ஓகே, தேர்டு ப்ராடக்ட் மேனேஜர்னு ஒன்று சொல்லலாம். ஓகே, இந்த மூணுத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னா உனக்கு எல்லாமே டெக்னிக்கல் தெரியணுங்கிறான். அதுக்கு அதே மாதிரி வந்து தே ஆல்சோ வாண்ட்ஸ் a person who has to handle people management, ப்ராஜெக்டும் டெலிவரபிள்ஸை பார்த்துக்கணும், பிஎம்ஓ மாதிரி இருக்கணும், ரிஸ்க்கை பார்த்துக்கணும், அலாங் வித் த டெக்னிக்கல் ஃபிளேவர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். குட் ஓகேங்களா? இதுக்கும் அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா அஜைல் மெத்தடாலஜிஸ் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். மாடர்ன் மெத்தடாலஜிஸ் அவங்களுக்கு அஜைல் டெர்மினாலஜிஸ் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரம் பண்ணியிருக்கியா, இல்லைன்னா வந்துட்டு ஸ்பிரிண்ட் அவுட் இருக்கியா, சேஃபாக இருந்ததுன்னா நீங்கள் சேஃபாக ஸ்கேல் அஜைல் ஏதாவது ஹைட்ரேஷன் இருக்கியா, பிஏ பண்ணுங்கன்னு இந்த மாதிரி சில விஷயமெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸாக தெரியணும்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா? தேர்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் வந்து என்ன மாதிரி வந்து கிளாஸிஃபை ஆகுதுன்னா, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல் வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. முந்தி எப்படி இருக்கும்னா, இப்போ கஸ்டமர், இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி விப்ரோவோ இன்ஃபோசிஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அந்த விப்ரோலையோ இன்ஃபோசிஸ்லையோ வந்து கிளைண்டோட ப்ராஜெக்டை அதாவது கஸ்டமர் கொடுப்பான். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து யூஆர்டாஸை வெண்டாராக ஆகிட்டு ப்ராஜெக்டை ஓட்டுவீங்க. கரெக்டுங்களா? அது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபிட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னா இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் பார்க்கணும், டிஸ்கவரி ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட்டை வந்துட்டு எண்ட் டு எண்ட் எப்படி டெலிவரி பண்ணணும், கோ டு மார்க்கெட் எடுத்துகிட்டு போகணும். கஸ்டமர் சீசர் சில டைம் எடுக்கலாம், சில டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது.